தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க. அதுலயே நீங்க புரிஞ்சுக்குங்க அவங்க யாருன்னு. இப்போ கிராஸ் பண்ணும்போது இவர் தொப்பி ஓட்டது தாடி ஓட்டதை பார்த்துட்டாரு அவரு. அந்த எந்த காரில் வந்தான், எவன் வந்தான், எப்படி நடந்துச்சுன்னு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. அவனை நின்னான்ல. முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆமாம், சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கிட்ட போய் எஃப்ஐஆர் ஸ்லிப்பு சிஎஸ்ஆர் ஸ்லிப் வாங்கிக்கோ. சிவன் கிட்ட போய் அந்த கிராஸ் 4 ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல இவ்வளோ வேகமாக எவனாவது போவானா டிரைவரு? அப்போ அவ்வளோ வேகமாக போகிறான்னு என்ன அர்த்தம்? ஆதீனத்தை சோழியை முடிப்பதற்கு தான் டிரைவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அப்போ கலவரத்து தூண்டுறது தான் காட்டங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மாநாடு போட்டிங்களா? கலவரத்து கூட்டுறது தான் மாநாடு போட்டிங்களா? எப்படா கலவரத்தை தூண்டுறதுன்னு மாநாடு போட்டிங்களா? அதுக்கு தான் வந்து ஜேபி நட்டா வந்தாரா? அதுக்கு தான் நயனா நாகேந்திரன் வந்தாரா? அதுக்கு தான் கவர்னர் வந்தாரா? அவரை கைது செய்து உள்ளது சிறையில் அடைக்கணும், தூக்கி உள்ள போடணுங்க. மத கலவரத்தை உருவாக்குறான் என்னங்க? இப்போ அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சு பாஜக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாளே நாளில் தேடி தேடி அழிப்போம்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர். வெல்கம் தீவிரவாதி என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? இல்லை, அவங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள தப்பிட்டு ஓடிட்டாங்க. போய் பிடிங்க. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மதுரை ஆதீனம், தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி உள்ளிட்ட முக்கிய நபர்கள் பங்கெடுத்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு, அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் காரில் பயணம் செய்த போது அவருக்கு கொலை செய்ய சதித்திட்டம் நடந்ததாகவும், அந்த சதித்திட்டத்தை தீட்டிய நபர்கள் தீவிரவாதிகளும் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கணும், அந்த காரில் பயணம் செய்த நபர்கள் விபத்தை ஏற்படுத்திய நபர்கள் தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமிய வெறுப்பை வெளிப்படுத்தியிருந்தாரு மதுரை ஆதீனம் உடனிருந்த நபர்களும் அதையே சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு காவல்துறை சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டு அந்த விபத்திற்கு காரணமான நபர் மதுரை ஆதீனத்தினுடைய கார் ஓட்டுநர் தான், கார் ஓட்டுநர் அதிவேகமாக கார் ஓட்டியதன் காரணமாக தான் விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரின் மீது 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போது மதுரை ஆதீனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர் பொய்யான தகவலை பரப்பி மத நல்லிணக்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு, மத வெறுப்பு பிரச்சாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வந்து மதுரை காவல் கண்காணிப்பாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். சைவ நெறிய பரப்பக்கூடிய ஆதீனங்கள் இப்போது மதவெறிய பரப்புறாங்களான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. மேலும் இந்த விவகாரத்தை குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இந்த விவகாரம் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கிறது? மதுரை ஆதீனத்தினுடைய இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது சங்கிகளுக்கு பொய் சொல்றதுல கூட ஒரு பேஸ் இல்லாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு கூட அந்த பொய் தாங்க மாட்டேது. அண்ணாமலை அன்னைக்கு வந்து ஒரு குழந்தை இறந்ததை வச்சு ஒரு இந்து முன்னணியினுடைய ஒரு நபர் அந்த குழந்தைய வீடியோ எடுத்து அது வந்து கிறிஸ்தவத்துக்கும் இந்துக்களுக்கும் இடையிலான ஒரு மதக்கலவரமாக மாற்ற முயன்று அதுவும் வெட்ட வெளிச்சமாகி அது பொய் என்று ஆனது, நிரூபிக்கப்பட்டது. இப்போ இருக்கக்கூடிய புது சங்கி, அதாவது மதுரை ஆதீனம் என்ற ஒரு சங்கி சொன்ன பொய் ஒரு நாள் கூட தாங்கலை. அதை ஒரே நாளில் நீ சங்கி வந்து மதக்கலவரத்தை தூண்ட முயற்சிக்கிறார் என்பதை தமிழக காவல்துறை அந்த சம்பவத்தை நடந்த வீடியோவை வெளியிட்டு வெளிப்படுத்தி விட்டது என்பதை தான் பார்க்குறேன். அதாவது சைவ ஆதீனங்கள் உண்மையிலேயே சைவ மதத்தை பரப்புவதற்காக அந்த காலத்தில் சைவ சமயத்தினரால், சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இடங்களை கொண்டு அந்த சைவ சித்தாந்தத்தை, வழிமுறையை, அந்த ஆராதனையை, அந்த வழிபாட்டை, அந்த தத்துவத்தை வந்து மக்களுக்கு எடுத்து சென்று அந்த சைவ சித்தாந்தத்தின்படி வாழ்க்கை முறையை அமைத்து அந்த வாழ்க்கையை மேம்படுவதற்காக உழைக்கக்கூடிய ஆதீனங்கள் என்று இருந்த நிலை மாறி இன்றைக்கு இந்த சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய ஆதீனங்கள் ஒரு சில பேர், எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் வைணவ சித்தாந்தம்தான் சுப்ரீம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை, சைவம் வேற வைணவம் வேற, வைணவ சித்தாந்தம் தான் சுப்ரீம் என்று சொல்லக்கூடிய
வட இந்திய ஆரிய மதத்தை பின்பற்றக்கூடிய பிஜேபி என்ற கட்சியுடன் இணைந்து கொண்டு நாங்கள் இந்து மதத்தை காப்பாற்றப் போகிறோம் என்ற சொல்லி சைவ மதத்தை வைணவ மதத்திடம் அடகு வைக்கக்கூடிய வேலையை இந்த ஆதீனம் என்ற புது சங்கி செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, அப்போ இந்த ஆதீனம் ஏற்கனவே இருந்த அருணகிரிநாதர் என்ற ஆதீனம் ஒரு அனைத்து மதங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக அவர் இருந்தவர். அனைத்து மதங்களையும் அரவணைத்து செல்லக்கூடியவராக இருந்தார். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு குரல் கொடுக்கக்கூடியவராக மறைந்த ஆதீனம் செயல்பட்டார். அது சைவ சமயத்திற்கு ஒரு சைவ சமயத்தையும் தாண்டி ஒரு ஆன்மீக பயணத்தை அவர் மேற்கொண்டார். அவர் சறுக்கிய ஒரே இடம் நித்யானந்த சுவாமியிடம் சறுக்கியது. அதையும் அந்த சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே இணைந்து ஆதீனத்தோடு இணைந்து அதை மீட்டெடுத்து விட்டார்கள். அப்படிப்பட்டு இருந்த அந்த மதுரை ஆதீனம் இன்றைக்கு ஆதீனங்கள் அனைத்து ஆதீனங்களையுமே இந்த பிஜேபி என்ற சங்கி கும்பல் அதை கைப்பற்றி ஆதீனங்களை எல்லாம் தங்களது அடிமைகளைப் போல நடத்தி அவர்களை ஏதோ அழைத்து செங்கோலை நிறுவுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு ஏதோ மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து விட்டது போல ஒரு உணர்வை கிரியேட் பண்ணி இல்லாத ஒரு மரியாதையை பிரதமர் உருவாக்கி கொடுத்து விட்டார். பிரதமர் தான் உங்களை எல்லாம் வழி நடத்தப் போகிறார் என்றெல்லாம் சொல்லி இவர்களை எல்லாம் வளைத்து போட்டு அந்த வலைக்குள் விழுந்த விட்டில் பூச்சிகளாக சில ஆதீனங்கள் இன்றைக்கு பிஜேபியினுடைய சேவகர்களாக சங்கிகளாக மாறி நிற்பது உண்மையிலேயே சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய அனைவருமே வெட்கப்பட வேண்டிய வேதனைப்பட வேண்டிய ஒரு நிலையை இந்த ஆதீனங்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ ஆதீனம் இப்போ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருல, நான் அந்த விபத்து அந்த ஏற்படுத்திய உடனே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் தமிழ்நாடு காவல்துறை கிட்ட, 100க்கு ஃபோன் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருல. இன்னொரு பக்கம் ஏன் நீங்க இன்னொரு டோன்ல சொல்றீங்க? விபத்து ஏற்படுத்திய நபர்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. அவர்கள் அவர்கள் யாரு, அவர்களுடைய பின்புலம் என்ன, அவர்களுடைய பெயர்களை நீங்க விசாரிப்பதற்கு பதிலா மதுரை ஆதீனத்தை ஒரு கார்னர் பண்றீங்க நீங்க தமிழ்நாடு காவல்துறை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க குற்றச்சாட்டே பொய்யால கொடுத்துருக்காங்க. யாரோ உங்களை காரை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பின்தொடர்ந்தா வந்தாங்க, நல்ல சிசிடிவி காட்சியில் தெளிவாக இருக்குது. நார்மலாக மெயின் ரோட்டில் அந்த கார் வந்துட்டுருக்கு. நீங்கள் சைடில் குறுக்க ஆதீனத்தை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய டிரைவர் ஆதீனத்தினுடைய காரை ஒரு கிராஸில் இவ்வளோ வேகமாக போவானா எவனாவது? ஒரு உண்மையான டிரைவராக இருந்தால் ஆதீனத்தை வச்சுக்கிட்டு போகக்கூடிய டிரைவர் அந்த கிராஸ் 4 ரோடு கிராஸ் ஆகிற இடத்துல இவ்வளோ வேகமாக எவனாவது போவானா டிரைவரு? அப்போ அவ்வளோ வேகமாக போகிறான்னு என்ன அர்த்தம்? ஆதீனத்தை சோழியை முடிப்பதற்கு தான் டிரைவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட். புரிஞ்சுட்டிங்களா? ஆதீனத்தை இவர் சங்கியாக மாறின பிறகு இந்த சங்கி ஆதீனத்தை இந்த மாதிரி ஒரு விபத்தை ஏற்படுத்தி காலி பண்ணுவதற்கு டிரைவர் கொடுத்த அசைன்மெண்ட் தான் அவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்து அந்த நார்மலாக வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய வண்டி பிரேக் போட்டு நிற்கலைன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி ஆதீனம் அவுட் ஆகிருப்பார். அப்போ கொடுத்த அசைன்மெண்ட்டு யார் பண்ணது? உன்னை கொல்ல முயற்சித்தது உன்னோட டிரைவர் தான். உன்னோட ஓன் டிரைவர் தான் உன்னை கொல்ல முயற்சித்தான். அப்போ அவனை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும். அப்போ அவனை வச்சுக்கிட்டு நீ பேட்டி கொடுக்குற அப்படின்னா உனக்கு எந்த அளவுக்கு நீ எப்படி ஒரு மரத்தை லீட் பண்ணக்கூடிய உனக்கு தலைமை பண்பு எங்கே இருக்குது? தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க, அதுலயே நீங்க புரிஞ்சுக்குங்க அவங்க யாருன்னு. இப்போ கிராஸ் பண்ணும்போது இவர் தொப்பி ஓட்டது தாடி வச்சதை பார்த்துட்டாரா அவரு? சரி, தொப்பி போட்டாங்க தாடி வச்சிருக்காங்கன்னா நீ எதை சொல்ல வர்ற நீ? அப்போ அவங்க உங்கள் காரில் மோதினாங்களா? அவங்க நார்மல் கோர்ஸில் வந்துகிட்டு இருக்காங்க, ஸ்லோவாக வந்துட்டு இருக்காங்க, வேகமாக இந்த காரு ஆதீனம் டிரைவர் ஓட்டக்கூடிய கார் வேகத்துக்கு வந்திருந்தாங்கன்னா 2 காருமே பீஸ் ஆகிருக்கும். அந்த அளவுக்கு வேகத்தில் இவன் போகிறான். நல்ல வேளை அவன் பிரேக் போட்டு ஸ்லோவாக வந்ததுனால பேரிகேடை உடைச்சிட்டு வந்தான்னா பேரிகேடை உடைக்கல, நார்மலாக தான் வந்திருக்கு. அப்போ அது பொய்யா? 2வது எங்களை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. நீ வர்றது இந்த சைடு, அந்த கார் வர்றது இந்த சைடு, உன்னை எப்படி பின்தொடர்ந்து வந்தாங்க? அதுவும் பொய்யா? 2வது பொய்யாயிடுச்சா? 3வது உன்னை கொல்ல முயற்சித்தாருன்னு சொல்கிறது. உன்னை கொல்ல முயற்சித்தது யார்? உன் கூட இருந்த டிரைவர். அவன் மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். ஏன்டா இப்படி போனேன், இவ்வளோ வேகமாக போனேன்னு. இன்னைக்கு விட்டு நீ தொடர்ந்து வச்சேன்னா நீ இன்னும் 2-3 இதில் உன்னை கொன்னே விடுவான். அவன் சோழியை முடிச்சு பழைய தூக்கி இஸ்லாமியர்கள் மேலே போட்டு ஒரு மிகப்பெரிய மதக்கலவரத்தை மதுரையில் உருவாக்கிடுவான்.
திருப்பூன்றத மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு இந்த பிஜேபி சங்கி கும்பல் முயற்சித்தது முடியல. தமிழகத்தில் இதே இது மட்டும் பீகாரில் நடந்துருந்துச்சுன்னா வந்தது முஸ்லீம்கள் தாடி வைத்தார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தால் இன்னைக்கு மிகப்பெரிய கலவரம் நடந்து துணை ராணுவ படையை கொண்டாந்து ஆர்மியை கொண்டாந்து நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டு முஸ்லீம்கள் பகுதிகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு கலவரம் உருவாயிருக்கும். தமிழ்நாடுனால அதை தப்பிச்சுது. தமிழ்நாடுனால தான் தப்பிச்சுது. ஒரு தலைவனா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உண்மையை பேசணுமா இல்லையா? நீ ஒரு ஒரு ஆதீனம்னு உனக்கு ஒரு பேர் வந்திருக்கு. ஆதீனம்னா எப்படிப்பட்ட ஒரு சைவ சமயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதீனத்தை கிரியேட் பண்ணி அதை மிகப்பெரிய கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகளை உனக்கு கொடுத்துருக்கு. யுவர் ரெப்ரசன்டிங் த சைவத்தை பின்பற்றக்கூடிய மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. இவ்வளவு பொறுப்பில் இருக்கவன் நீ எப்படி சங்கியானேன்னா உன்னை எப்படி மதிப்பான்? மக்கள் எப்படி மதிப்பான்? அப்போ நீ என்ன வகையில் வந்து தூண்ட வர்ற? அப்போ கலவரத்தை தூண்டுறது தான் காட்டாங்குளத்தூரில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மாநாடு போட்டிங்களா? கலவரத்தை கூட்டுறது தான் மாநாடு போட்டிங்களா? எப்படா கலவரத்தை தூண்டுறதுன்னு மாநாடு போட்டிங்களா? அதுக்கு தான் வந்து ஜேபி நட்டா வந்தாரா? அதுக்கு தான் நயனார் நாகேந்திரன் வந்தாரா? அதுக்கு தான் கவர்னர் வந்தாரா? அப்போ 3 பேரும் சொல்லி நீ கலவரத்தை தூண்டுறதுக்காக நீ பேட்டி கொடுத்தியா? இல்லை நீ பொய் சொன்னியா? அப்போ பொய் சொல்கிறது மோடி தான் பொய் சொல்லுவார், அமித்ஷா தான் பொய் சொல்லுவார்னு பார்த்தா கூட சேர்ற அத்தனை பேரும் பொய் சொல்லிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா உங்களை எப்படி நம்புறது? உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையா? உங்களை ஆதீனம்ன்றதுக்கு ஒரு கௌரவம் இல்லையா? ஒரு சுயமரியாதை இல்லையா? இப்போ ஆதீனத்தினுடைய ஒழுங்கே நீங்கள் வந்து குலைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு இந்து தர்மத்தை சைவ சமயத்தை நீங்கள் வந்து போற்றுவீங்க? அப்போ எந்த அளவுக்கு இருக்குது? அப்போ வடிவேலு ஒரு படத்தை சொல்கிறார், உடம்பெல்லாம் விஷம் 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 விஷம், இவன் உடம்பெல்லாம் விஷம்டான்னு சொல்லுவான்ல, அது மாதிரி இந்த அளவுக்கு உடம்பெல்லாம் விஷமாக இருக்குது. இந்து முன்னணி அதாவது முஸ்லீம்கள் மேலே வெறுப்பை கக்கி கொண்டு வந்த ஒரு புது சங்கியாக இந்த மதுரை ஆதீனம் இருக்கிறார். இப்போ இந்து முன்னணி வந்து மதுரை ஆதீனத்துக்கு ஆதரவாக ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ அந்த மாதிரி காரில் வந்து யார் வந்தது, அவருடைய பெயர்கள் என்ன, அதெல்லாம் காவல்துறை வந்து விசாரிச்சு சொல்லணும் இல்லையா? இன்னொரு பக்கமும் இருக்குல்ல, அவங்க யாரு என்னென்ன பின்புலத்தை விசாரிக்காம வெறுமனவே ஆதீனத்தை மட்டும் ஏன் வந்து விசாரிப்பாங்களா? யார் முதல்ல போய் சொன்னா அவனை தானே எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த எவன் காரில் வந்தான், எவன் வந்தான், எப்படி நடந்துச்சுன்னு நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே? அவனை நின்னான்ல, அவன் உன் காரை பின்தொடர்ந்து வந்தான்ல, ஆக்சிடென்ட் ஆகிட்டு உன்னை கொல்லிட்டு போனோன்னா ஓடியில் தப்பிச்சில் ஓடி போயிருக்கணும். ஏன் பின்னாட வந்து நின்னா? எதுக்கு நின்னா? ஏன் நீ சமரசம் பேசிட்டு வந்த? இங்கே 100க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு நின்று 100ல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துல நீ வந்திருக்கணும். ஏன் வரல நீங்கள்? முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நான் சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஆமாம், சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கிட்ட போய் எஃப்ஐஆர் ஸ்லிப்பு சிஎஸ்ஆர் ஸ்லிப் வாங்கிக்கோ. சிவன் கிட்ட போய் நீ அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வாங்குற? அப்போ போலீஸ் ஸ்டேஷன் அதுக்குரிய ஆதாரத்தை வச்சு தானே. அதனால தான் சிவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் சிவன் உண்மையை வெளிப்படுத்திட்டார். தம்பி, நீ வந்து ஆதீனமாக நடக்கலை, நீ சங்கியாக நடந்திருக்க, நீ வந்து உண்மையை பேச பழகிக்கோ, இனிமேலாவது உண்மையை பேசி உன் மதிப்பை காப்பாற்றிக்கோ, இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போகாத என்று சிவன் வந்து போலீஸ் வடிவில் நடந்த சம்பவத்தை சிசிடிவி காட்சி எடுத்து போட்டு உடனே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சா? நீ அதாவது நீ சங்கியோட சேர்ந்ததுனால இந்த ஒரு மிகப்பெரிய ஆதீனம் என்ற பதவிக்கே இழுக்கை ஏற்படுத்திய இந்த மதுரை ஆதீனம் ஒரு மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு உறுதுணையாக இருந்த ஆதீனத்தின் மேல வழக்கு பதிவு செய்து மதக்கலவரத்தை தூண்டினார் என்ற வழக்கு செய்து அவரை கைது செய்து உள்ள சிறையில் அடைக்கணும். அது தமிழ்நாடு காவல்துறை செய்யுமான்ற பெரிய கேள்வி. செய்யணும். அது செய்யலைன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் மதக்கலவரத்தை உருவாக்குவார்கள். 14 லட்சம் பேர் கூடுவான் சித்திரை திருவிழாவுக்கு. முஸ்லீம்களும் இந்துக்களும் அவ்வளவு ஒற்றுமையாக அங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு அந்யோன்யமாக அந்த எந்த விதமான போலீஸ் பாதுகாப்பு கம்மியாக தான் இருக்கும். போலீஸ் பாதுகாப்பே இருக்காது, அதிகமாக இருக்காது. ஆனால் அமைதியாக 2 மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து இந்த மதுரை சித்திரை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும். இதுதான் இந்து மக்கள், சைவ சமயத்தை போற்றக்கூடிய மக்கள், வைணவ தர்மத்தை போற்றக்கூடிய மக்கள், சாதாரண சாமி கும்பிடக்கூடிய மக்கள், பெருமாளை கும்பிட மக்கள், சிவனை கும்பிடுகிற மக்கள், முருகனை கும்பிடுகிற மக்கள், மீனாட்சியை கும்பிடுகிற மக்கள், அழகரை கும்பிடுகிற மக்கள், அத்தனை மக்களுமே வந்து மதுரையில் ஒற்றுமையாக வாழக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள். ஆனால் இந்த பக்குவத்தை உடைக்க வேண்டும், குலைக்க வேண்டும் என்று சொல்லி மீனாட்சி சுந்தரேஸ்வரனை காப்பாற்றினாரு, மீனாட்சி காப்பாற்றினாரு என்று சொல்லி மீனாட்சி மேலே வந்து பழியப்படக்கூடிய ஒரு சுத்தமான சங்கியை கூட நம்ம ஏற்றுக்கலாங்க.
ஆனால் சங்கிக்கு ஒருத்தன் அடிமையாக இருக்கான் அப்படின்னா அது வந்து ஆதீனமாக இருக்கார் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்க உண்மையிலே ஈஸ் ஒரு ஒரு அதாவது என்ன சொல்றது, மக்களால் சைவ சமயத்தினரால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு ஒரு தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவராக இந்த ஆதீனம். இல்ல இப்ப ஆதீனத்துக்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா வந்து இந்து முன்னணியினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வகுமார்ன்ற நபர் தான் வந்து திருப்பரங்குன்றத்திலயும் வந்து இதே பிரச்சனையில மூளையா செயல்பட்டு இருக்காரு. இப்பயும் அவர் தான் வந்து ஆதீனத்துக்கு கூட பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. இவர்கள் இப்படிதான் செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நரேஷன் சொல்லப்படுது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இவங்க யார் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அது யார் செல்வகுமார், அது யார் இந்து முன்னணி, இவங்க எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் வந்து மனித நேயத்தை அதாவது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய தீய சக்திகள். இந்த அமைதியை சீர்குலைக்கக்கூடிய தீய சக்திகள் யாராக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஒரு ஆதீனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் வழிகடாவது அவருக்கே இழுக்கு, அந்த சைவ மதத்திற்கே இழுக்கு. சரிங்களா? இது சாதாரண மனிதன் வந்து பிஜேபி பின்னால் போகிறான், மத வெறியோட பேசுகிறான் அப்படின்னா அவனை வந்து வேற அவனோட அறிவு அவ்வளோதான் சொல்லிட்டு போகலாம். மத வெறுப்புணர்வை விதைக்கிறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் உண்மையிலே வந்து மனிதர்களால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பான். அப்போ மத வெறுப்பை விதைத்து அமைதியை குலைத்து அங்கு வந்து ஒரு சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, அது சட்டத்தின் பார்வையில் வந்து அவர்கள் எல்லாம் தீய சக்திகளாகத்தான் பார்க்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது வந்து எந்த தீவிரவாதிக்கு மதம் கிடையாது. அது முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், ஒரு மனிதத்தின் மேலே வெறுப்பை விதைப்பவன், ஒரு மற்ற மதத்தின் மீது வெறுப்பை விதைப்பவன், மற்ற மதத்தின் மீது வெறுப்பை விதைத்து தன் சுய லாபங்களுக்காக, தன் சுய அரசியல் லாபங்களுக்காக, தன் சுய பண லாபங்களுக்காக ஒரு கலவரத்தை தூண்டுபவன், ஒரு பிரச்சனையை உருவாக்குபவன், இப்படிப்பட்ட தீய சக்திகளிடமிருந்து தலைவர்களாக இருப்பவர்கள் கொஞ்சம் அவர்கள் வந்து ஒதுங்கி இருப்பது நலம். இல்ல ஆதீனமே சொல்றாரு இல்லையா, சிறுபான்மையினர்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்றாருல, அதனால கம்ப்ளைண்டே கொடுக்கல. என்ன சிறுபான்மையினர் சலுகை கொடுத்தது ஒரு போய் இது பண்ணாரு. சிறுபான்மையினர் பாவப்பட்டவர்களை சலுகை கொடுப்பது வந்து அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கு. சரியா? அடிநிலையில் இருப்பவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அந்த அரசனுடைய கடமையை செய்வதற்கு அந்த கடமையே தவறு என்று சொன்னார் என்று ஒரு 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 ஆதீனம் சொல்கிறார் என்று சொன்னால் இவர் ஆதீனத்தை இருப்பதற்கே தகுதியற்ற நபராகத்தான் இருப்பார். இவர் எப்படி ஒரு ஆன்மீகத்தை போதிக்க முடியும்? வெறுப்பை மனதுக்குள்ள வைத்திருப்பவர் எப்படி ஆன்மீகத்தை போதிக்க முடியும்? ஆன்மீகம் என்பது என்ன? மதம் கடந்த அன்பு தான் ஆன்மீகம். மதம் கடந்த மனிதநேயம் தான் ஆன்மீகம். அப்போ மதத்தை நீ வந்து போற்று, மதத்தினுடைய வழிபாடுகளை, உன் சமய சடங்குகளை நீ வந்து செய்வதற்கு யாருக்கும், எந்த மதத்தினருக்கும் தடை கிடையாது. சைவ மதமாக இருக்கட்டும், அது வைணவ மதமாக இருக்கட்டும், அது வந்து கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், சீக்கிய மதமாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் தங்கள் மத சார்பான ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ரிலீஜியஸ் டாக்மா, ஒன்று ஸ்பிரிச்சுவாலிட்டி. ரிலீஜியஸ் டாக்மான்றது வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய வழிமுறைகள், அந்த மதத்துக்கான சடங்குகள், சம்பிரதாயங்கள், அந்த மதத்துக்கான கலாச்சாரங்கள். இதை வந்து அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் முறைப்படி வழிபடுவதற்கு, முறைப்படி அதை கடைபிடிப்பதற்கு இந்தியாவில் எங்கும் தடை கிடையாது. வைணவ மதத்தை பின்பற்றவர்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க அங்கேயே சிவனையும் கும்பிட்றாங்க, அங்கேயே முருகனையும் கும்பிட்றாங்க, அங்கேயே வந்து எல்லா சாமியும் கும்பிட்றாங்க. சிவன் கோயிலுக்கு போகிறவங்க அங்கேயே வந்து பிள்ளையாரையும் கும்பிட்றாங்க, பெருமாளையும் கும்பிட்றாங்க, விஷ்ணுவையும் கும்பிட்றாங்க, எல்லாரையும் கும்பிட்றாங்க. அப்போ கடவுள்லாம் ஒன்றா தான் இருக்குது. அந்த கடவுளை பற்றி எந்த வித்தியாசம் இல்லை. இவன் தான் வந்து இது வந்து சனாதன தர்மம்னா வைணவ தர்மம், சைவ சமயம் அப்படின்னா வந்து இது வந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய சமயம். ஓகே, தமிழர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு தான் உண்மையான வழிபாடு. ஸோ இப்படி அவங்களுக்குரிய வழிபாடுகளை அவர்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்தியாவில் எங்குமே தடை கிடையாது. அதுதான் செக்யூலர் கவர்மெண்ட்னு பேர். மதச்சார்பற்ற அரசுன்னா அதுதான், அது மதச்சார்பற்ற அரசு. ஆனால் அதை தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற காம்பனண்ட் என்னது? அன்பை. எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? அன்பை இருக்கு. அடுத்தவர்களை நேசிக்க சொல்லுது, மக்களை மதிக்க சொல்லுது, அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடாதுன்னு சொல்லுது.
நீ என்ன உனக்கு நேர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதேன்னு. உன்னை என்ன தீங்கு உனக்கு விளைவிக்கக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய்யாதேன்னு எல்லா சமயமும் போதிக்குது. அன்பாக இருன்னு சொல்லுது, அனைத்து உயிர்களையும் நேசின்னு சொல்லுது. இந்த அன்பு தான் ஸ்பிரிச்சுவல் காம்பனண்ட். அதுதான் ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுதான் ஆன்மீகம். இப்போ அந்த ஆன்மீகத்தை நீ தூக்கி போட்டுட்டு நீ மதத்தை தூக்கி கையில் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீ எப்படி ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆதீனமாக இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ உன்னை நோக்கி ஒருத்தன் வந்து உன்னை ஈஸியாக உன்னை இந்துத்துவவாதியாக மாற்றிட்டான்னா நீ எப்படி சைவ சித்தாந்தத்தை வழிபடக்கூடிய ஒரு ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? உனக்கும் அப்போ ஆர்.என். ரவிக்கு என்ன வித்தியாசம்? உனக்கும் ஆர்.என். ரவிக்கு என்ன வித்தியாசம்? உனக்கும் ஜே.பி. நட்டாவுக்கு என்ன வித்தியாசம்? உனக்கும் மோடிக்கும் உனக்கும் அமித்ஷாவுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? அப்போ என்ன, மனிதநேயத்தை போற்றக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீக குருவாக இருப்பவர், அந்த ஆன்மீக குரு அனைத்து மதங்களையும் இணைத்து கொண்டு வழிநட குன்றக்கூடிய அடிகளார் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி. அனைத்து மதங்களையும் வழி கொண்டு ஒரு மிகப்பெரிய கிராமங்களே மறுமலர்ச்சி பெற்ற கிராமங்களாக உருவாக்கினாரெல்லாம் குன்றக்கூடிய அடிகளார். நீ ஏதாவது பண்ணியிருக்கியா இது வரைக்கும்? ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு, ஆயிரக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருது. இந்த வருமானத்தை வச்சு இது வரைக்கும் கல்வியிலையும் மருத்துவத்திலையும் மதுரை ஆதீனங்கள் செய்த செயல்கள் என்ன சொல்லுங்க? பட்டியல் போடுங்க பார்ப்போம். சைவ சமயத்தவர்களுக்கு செய்த செயல்கள் என்ன? சைவ சமயத்தவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆதீனம் செய்த செயல்கள் என்ன சொல்ல முடியுமா? லிஸ்ட் போட திருவிழால பச்சை தண்ணி கூட மக்களுக்கு கொடுக்கலன்னு இந்து மக்கள் கட்சி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அப்புறம் ஏன் கொடுக்கல? கொடுக்க வேண்டியதானே? அதாவதுங்க, இவர்கள் எல்லாரும் அமைதியாக வாழக்கூடிய தமிழகத்தை சீரழிக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில முயற்சிக்கிறாங்க. ஆதீனங்களுக்குள்ள அரசியல் போட்டி இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மதுரை ஆதீனம் பிஜேபி பக்கம் இருக்கிறாருன்னு ஒரு பக்கம் இருக்கு, குன்றக்குடி அடிகளார் திமுக பக்கம் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. இப்படி ஆதீனங்களுக்குள்ளேயே அரசியல் போட்டிகள் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா நம்ம ஜக்கி வாசுதேவ் கூட அமித்ஷாவை கூப்பிட்டு ஃபங்க்ஷன் நடத்துறாரு, மோடி கலந்துக்கிறாரு. இப்பெல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கிறோம்ல. இப்போ சாமியார்களும் அரசியலும் அப்படின்றது பின்னி பிணைஞ்சாதானே இருக்கு வரலாறு நெடுக. அதாவது என்றைக்கு அரசியல் மத போதகர்கள் கையில், மதத்தின் கையில் போகுதோ அன்னைக்கு அமைதிக்கு பங்கம் வரும். அதை ஒன்றா நல்லா தெரிஞ்சுக்கணும். மத போதகர்கள், அந்த சமயத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுக்கான என்ன பணி? அப்துல் கலாம் சொல்லுவார், கோயிலும் சர்ச்சும் மசூதியும் இல்லைன்னா இங்கே எல்லாரும் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? அந்தந்த கோயில், அந்தந்த வழிமுறையை வழிபாடுகக்கூடியவர்கள், அதை லீட் பண்ணக்கூடிய அந்த மத தலைவர்கள், சைவ சமயத்தை லீட் பண்ணுறதுக்கு ஆதீனங்கள் இருக்காங்க. இந்த ஆதீனங்கள் என்ன பண்ணணும்? சைவ சமயத்தவர்களை பக்குவப்படுத்தணும், சைவ சமயத்தவர்களை பக்திப்படுத்தணும், சைவ சமயத்தவர்களை ஆன்மீகப்படுத்தணும். வைணவத்தில் இருக்கக்கூடிய, பெருமாளை வழிபடக்கூடிய, திருப்பதியை வழிபடக்கூடிய அனைத்து ஐயர்கள் இருக்காங்க, வைணவர்கள், ஐயங்கார்கள் இருக்காங்க. அப்படின்னா அந்த பூஜாரிகளாக இருக்கவர்கள், அந்த ஆச்சாரியர்களாக இருக்கவர்கள், அந்த மதத்தை சேர்ந்தவர்களை அவர்களை பக்குவப்படுத்தணும். அவர்களை வழிபாடுகளை மேம்படுத்தி, அவர்களுக்கு கடவுளுக்கு பயந்து நடக்க சொல்லி, ஆன்மீக பயணத்தில் அவர்களை மேம்படுத்தி, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் செயல்படணும். அதே மாதிரி கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவத்தை விதைத்து, அதன் மூலமாக ஒரு கணத்தை காண்பித்தால் மறுகணத்தை காண்பி என்று சொல்லக்கூடிய பக்குவத்தை விதைத்து மக்கள் மத்தியில் ஒரு அமைதியை உருவாக்கணும். அதே மாதிரி இஸ்லாமியர்கள், நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்த அந்த தத்துவத்தை, அந்த குர்ஆனை போதித்து, அவர்களை மதத்தில் பக்குவப்படுத்தி, அவர்களை நல்வழிப்படுத்தி, அவர்களை நல்ல குடிமகனாக மாற்ற வேண்டும். அப்போ ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடமை இருக்கு, மதத்தை வழிபடக்கூடிய ஒரு கடமை இருக்கு. இவர்களை இந்த அரசியல் உள்ள போகும்போது அரசியல் காளிகள் இந்த மதத்தை வைத்து அரசியல் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை வரும் பொழுது, இந்த அரசியலுக்கு, மத அரசியலுக்கு பலிகடா ஆனார்கள் என்று சொன்னால், அந்த மதத்திற்கு இவர்கள் பண்ணக்கூடிய துரோகமாக அது பார்க்கப்படும். துரோகம் தான் அது. எந்த மத குருமார்கள், எந்த சமய குருமார்கள் இவர்கள் மத அரசியலுக்கு இவர்கள் தங்களை உட்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவர்களால் அந்த மதத்திற்கும் பிரயோஜனம் இல்லை, அவர்களால் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவர்களால் தீங்கு தான் விளையுமே ஒழிய, அவர்களால் ஒரு சர்வநாசம் தான் விளையுமே ஒழிய, அவர்களால் நன்மை விளையாது.
என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க அடிப்படை அடிப்படை புரிதல் வேணும். இறைவன் ஒருவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் சொன்னார். அண்ணா அதை வலியுறுத்தினார். எம்ஜிஆர் அதை முன்னெடுத்தார். திமுகவும் அதை முன்னெடுத்தது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நமக்கு மீறிய சக்தி ஒரு சக்தி, இறை சக்தி இருக்கு. அந்த இறை சக்தியை நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ இயேசுன்னு சொல்லு, நீ நபிகள் நாயம்னு சொல்லு, நீ சிவன்னு சொல்லு, நீ முருகன்னு சொல்லு, நீ பெருமாள்னு சொல்லு, நீ எது வேணாலும் சொல்லிட்டு போ. உனக்கு எது பிடிக்குதோ அதை சொல்லு. அதை தடைப்பதற்கு யாருமே கிடையாது. ஆனால் அதை பயன்படுத்தி மற்ற மதத்தவர்களை புண்படுத்தாத, அதை பயன்படுத்தி மற்ற மதத்தவர்களை காயப்படுத்தாத, அதை பயன்படுத்தி மற்ற மதத்தவர்களை மேல அரசியல் லாபங்களுக்காக நீ அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக, நீ அரசியலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, நீ ஒரு மதத்தின் மேல வெறுப்பை விதைத்து இன்னொரு மதத்தை மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நீ அந்த மதத்தை தனிமைப்படுத்தி அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டால் அதுக்கு பேரு மதவெறி அரசியல். அந்த மதவெறி அரசியலை தமிழகம் ஒருபோதும் ஏற்காது. அதுதான் பெரியார் விதைத்த சுயமரியாதை. அதுதான் பெரியார் இங்கே விதைத்த சமூக நீதி. அந்த சமூக நீதியை ஒரு கடவுளை பின்பற்றுபவன் இன்னொரு கடவுள் எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்றான். அதானே சொல்றான். முருகனை கும்பிட்றவன் பெருமாள் கடவுள் இல்லைன்றான், பெருமாளை கும்பிட்றவன் எனக்கு முருகல் கடவுள் இல்லைன்றான். அதுலேயே வடகலை தென்கலைன்னு 2 பேர் இருக்கானா இல்லையா? பெரியார் என்ன சொன்னாரு? நீ எல்லாருமே கடவுள் இல்லடான்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதானே சொன்னாரு. நீ கடவுளை வைத்து மதத்தை உருவாக்குற, மதத்தை வைத்து ஜாதியை உருவாக்கியிருக்க. அந்த ஜாதி தான் மனிதனை தீண்டாமைப்படுத்துகிறது என்ற அடிப்படையில் அந்த ஜாதி மனிதனை தீண்டாமைப்படுத்துகிறது, மனிதனை பிறப்பால் உயர்தாழ்வு கற்பிக்கிறது என்பதின் காரணமாகத்தான் பெரியார் கடவுளை மனிதனை நினைன்னு சொன்னார். உடனே அவர் கடவுளுக்கு எதிரானவர், அவர் ஈவேரான்னு சொல்லித்தரான். அவர் பெரியவராக இருக்கிறதுனால தான் அவர் பெரியார். உங்களுக்கெல்லாம் பெரியவராக இருக்கிறதுனால தான் பெரியார். ஈவேரான்னு எவன்லாம் சொல்கிறானோ அவன்லாம் வெறுப்பை விதைப்பவன், இந்த மனித நேயத்தை குலைப்பவன். அவனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அவன் மனித நேயத்தை குலைக்கக்கூடிய தீய சக்தி என்று. இப்போ மதுரை ஆதீனம் வைத்த குற்றச்சாட்டு அப்படின்றது பகல்காம் நடந்த தாக்குதலினுடைய நீட்சியாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர் அதுலதான் பாகிஸ்தான் இருக்கு, தீவிரவாதிகள் இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லி காட்டுறாரு. இப்போ அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டிச்சு பாஜக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. குறிப்பா தமிழக அரசும் இந்த மாதிரி தீவிரவாதத்திற்கு ஆதரவாக கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல, அதையும் நான் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்றோம் தான் சொல்றாங்க. அப்போ இந்த பாஜகவினுடைய இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அந்த கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தீவிரவாதிகளை எவன் உள்ள விட்டானோ அவன் மேலதான் முதல்ல ஆக்ஷன் எடுக்கணும். தீவிரவாதிகளை பகல்காம் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம். அந்த சுற்றுலாத்தலத்தில் 2000 பேர் கூடுறாங்க. இது சுற்றுலா போகக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் 2000 பேர் கூடுவாங்க. அங்கே எந்த விதமான செக்யூரிட்டி போஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு வித்ரா பண்ணுறது யாரு? உள்துறை தான். வித்ரா பண்ணுறது யார்? உள்துறை. அந்த செக்யூரிட்டியவே வித்ரா பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாரு? அவங்க உள்துறை அமைச்சர். இன்டெலிஜென்ஸ் வந்த ரிப்போர்ட்டை தூக்கி போட்டுட்டு அங்கே மக்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் கொடுக்காம தீவிரவாதிகள் சுட்ட பிறகு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வரைக்கும் போலீஸே வராமல் செயலிழந்து நின்னது காரணம் யாரு? உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போ ஒரு தீவிரவாத செயல் நடந்து பொதுமக்கள் உயிரை இழந்த போது இழப்பதற்கு காரணமாக இருந்த உள்துறை அமைச்சகம், இழப்பதற்கு காரணமாக இருந்த இராணுவம், அதுக்கடுத்து இராணுவம் தான் பொறுப்பு, அடுத்து சிஆர்பிஎஃப், எல்லாருமே அங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வாபஸ் வாங்க சொன்னது யாரு? ஏன் வாபஸ் வாங்க சொன்னீங்க? ஏன் அத்தாம்பரி இடத்துல ஒரு 4 டவர் போட்டு டவர்லேருந்து நேரடியாக பார்த்தாலே போதுமே, மானிட்டர் பண்ணிடலாமே? மேலேருந்தே அவனை தீவிரவாதிகள் 10 பேர் இருந்தாலும் ஒரே 10 குண்டு தான் நாங்கள் வேணும் சுடுறதுக்கு. 10 பேர் அங்கேயே பிடிச்சிருக்கலாம்ல. தீவிரவாதிகள் சுட்டுட்டு 26 பேரையும் சுட்டுட்டு ஓடி போன பிறகு அவன் நீ இந்துவா முஸ்லீமான்னு கேட்டு சுட்டான்னு சொல்லி பொய்ய பரப்பினது யாரு? பொய்ய பரப்பினது யாரு? பாஜக தானே. அப்போ பாஜக மேல அப்போ பிஜேபி, தமிழ்நாடு பிஜேபி யாரை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கணும்? அமித்ஷா எதிர்த்துல போராட்டம் பண்ணியிருக்கணும், உள்துறை அமைச்சர் எதிர்த்துல போராட்டம் பண்ணியிருக்கணும். இந்த சம்பவம் நடப்பதற்கு காரணமாக இருந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரை பற்றியில் போராட்டம் நடத்தியிருக்கணும். அப்போ கேஸ் போடணும்னா யார் மேலே கேஸ் போட்டிருக்கணும்? அப்போ இதெல்லாம் போடாமல் இன்னைக்கு வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்ணல. நீ நாளே நாளில் தேடி அழிப்போம்னு சொன்னார் பிரைம் மினிஸ்டர். வெல்கம் தீவிரவாதிகளை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இல்லை, அவங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள தப்பிட்டு ஓடிட்டாங்க. போய் இப்படிங்க ஏன் சர்ஜிக்கல் பண்ண வேண்டியதானே? உங்களை யார் தடுத்தது? என்ன தடுத்தீங்க? சிந்து நதியை மூடிட்டீங்கன்னா சிந்து நதி
மூடிட்டீங்களா சிந்து நதியை? யாருமே அதாவது நடக்காத விஷயங்களை எல்லாம் சொல்லிடுறது. எங்க ஆளு சிந்து நதியை மூடிடுவாரு. எப்படி மூடுவார் சிந்து நதியை? அது வாட்டில் ஃப்ளோ வர்த்தகத்தை தடுத்திருக்கோம். வர்த்தகத்தை தடுத்திருக்கோம். என்னது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இந்த வர்த்தகத்தை தடுத்திருக்கோம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து தடை பண்ணிருக்கோம் அப்படிலாம். சைனாவுக்கு வர்த்தகத்தை தான் டிக்டாக்கை ஒழிச்சாரு. இந்த வர்த்தகம் நடக்காம இருக்கா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும்? சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னன்னு தெரியுமா? எவ்வளோ இம்போர்ட் எவ்வளோ எக்ஸ்போர்ட்னு தெரியுமா? நடந்துட்டு தானே இருக்கு. பாகிஸ்தானுக்கு என்னத்தை வர்த்தகத்தை தடுத்துவிட்டீங்க? அதனால இந்தியாவுக்கு ஏற்பட்ட இழப்பென்ன? அதனால பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இழப்பென்ன? பாகிஸ்தான் பொதுமக்களை அவங்களோட சண்டை போட வந்தான். யாரு கூட சண்டை போடுறீங்க? பாகிஸ்தானோட ராணுவம், பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள், இவர்களை தேடி பிடிச்சி சண்டை போடுங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணாங்க? அங்கேருந்து கல்யாணம் பண்ணி வந்தவன் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கவன், ஹஸ்பண்ட் இங்கே, குழந்தை அங்கே, எப்படி எங்கே வந்து இவங்களெல்லாம் நீ பொதுமக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுல என்னத்தை நீங்கள் சாதிச்சிட்டீங்க? உங்களால் வந்து தீவிரவாதிகள் 4 பேர் 6 பேரையும் பிடிக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல. என்ன அப்புறம் உள்துறை ஃபெயிலியர் இல்லாமல் என்ன ஃபெயிலியர்? இல்லை, தீவிரவாதிகள் தங்கியிருந்த வீட்டை வந்து பாம் பிளாஸ்ட் பண்ணாங்கல்ல. என்ன அது 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 என்ன பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயமா? 2 பேர் பேர் தெரிஞ்சுட்டா போய் வீட்டை இடிச்சு விடுறது பெரிய வீர தீர சுவாசமா? அவனை பிடிச்சியா நீ? இத்தாம் பெரிய மிலிட்ரி வச்சிருக்கல, இத்தாம் பெரிய இதெல்லாம் வச்சிருக்கல, உள்துறை வச்சிருக்கல, இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கல, நீ 6 பேர் இத்தனை பேரை வர அளவுக்கு நீ ஓப்பன் பண்ணி விட்டது யாரு? நீ தானே. அப்போ இத்தனை ஃபெயிலியர் குற்றச்சாட்டுக்கு உன் பதில் என்ன? இது வரைக்கும் பதில் சொல்லியிருக்கியா? இது வரைக்கும் பதில் வந்திருக்கா? எந்த பதிலுமே வரல. அப்போ அந்த கேள்வி கேட்பானா இல்லையா? கேள்வி கேட்குற மேலெல்லாம் நீ கேஸ் போட்டேன்னு என்ன அர்த்தம்? எதுக்காவது பதில் சொல்லியிருக்கியா நீ இது வரைக்கும்? எதுக்குமே பதில் கிடையாது. அப்போ எப்படி செத்தான்? அவன் செத்த உடனே அவனை பீகாருக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் எப்படி பண்ண நீ? அதாவது பொதுமக்கள் எப்படி இருக்கணும்னா, எங்கேயாவது தேர்தல் நடந்துச்சுன்னா, மாநிலங்களில் தேர்தல் நடந்துச்சுன்னா பொதுமக்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகாதீங்க. ஏன்னா அது உங்களையே காலி பண்ணுறதுக்கு அளவுக்கு நடந்தாலும் நடக்கும். இதை நான் எதிர்பார்த்ததான், நம்ம எதிர்பார்த்ததான், எத்தனை கூட சொல்லியிருக்கோம். ஏற்கனவே புல்வாமா தாக்குதல் நடந்தப்பயே இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? அப்போ தேர்தலில் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா பொதுமக்கள் டூரிஸ்ட் பிளான் பண்ணுறவங்க யாரும் போகாதீங்க. போனீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. ஏதாவது ஒன்று சம்பவம் நடக்கும். கடைசியில் தீவிரவாதி மேலே பழியை போட்டு நம்ம இழந்ததான் மிச்சமாக இருக்கும். வேற என்ன ஆகும்? இதுதான் நடக்குது. அப்போ என்ன நம்பிக்கை இருக்குது உங்கள் மேலே? அப்போ யாரை எதிர்த்து போராடணும்? இந்த பிஜேபி கட்சியினர் யாரை எதிர்த்து போராடணும்? யார்கிட்டையாவது பதில் இருக்கா? தமிழக அரசு எதிர்த்து தமிழக அரசா வந்து ஜம்மு காஷ்மீரோட இன்டெலிஜென்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கு? சொல்லுங்கள். தமிழக அரசா பார்த்துட்டு இருக்கு. முடியலைன்னா ரிசைன் பண்ணிட்டு போ, வேற ஆளை போடுங்க. ஆர்எஸ்எஸ்ல வேற ஆளே இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கள். உள்துறை அமைச்சங்க வேலையை விட்டுட்டு அவர் வந்து ஊரூராக போய் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் பிடிச்சிக்கிட்டு எடப்பாடியை பிடிச்சி மிரட்டி கூட்டணி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு உள்துறை அமைச்சர். இவர் எப்படி ஒரு இரும்பு மனிதருக்கு ஈக்குவலாட்டாக வர முடியும்? சொல்லுங்கள். மக்களை பாதுகாக்க முடியாதவர் எப்படி ஒரு உள்துறை அமைச்சராக இருக்க முடியும்? அப்போ யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியாமல் நீ வாட்டில் ஆள் இருக்குன்றக்கா கூட்டத்தை போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ யாருமே அது அப்போ அந்த விழிப்புணர்வு கூட இல்லாமல் பிஜேபியினர் போராடுறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட தமிழ் இந்தியாவுக்கே எதிரிகளாகத்தான் இவர்களை பார்க்கப்பட வேண்டும் ஒழிய இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிற்கே இவர்கள் வந்து வேண்டத்தகாதவர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இவர்களுக்கு முதல்ல அடிப்படை புரிதலும் கிடையாது, அடிப்படை அரசியல் புரிதலும் கிடையாது தமிழ்நாட்டு பிஜேபி கட்சிக்காரர்களுக்கு. இவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது. இது எல்லாமே வந்து இரும்பு கரத்தால் அடக்கப்பட வேண்டும். முதல்வர் ரொம்ப சாஃப்டாக போயிட்டுருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதே நேரம் ஜெயலலிதா மேடமாக இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் வெளியே வர முடியாது. வெளியே வர முடியுமா? இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறவன் வேணா வெளியே நடந்துருவானா? சங்கராச்சாரியா இப்படி சொல்ல போட்டுச்சா இல்லையா அந்த அம்மா? உங்களால் என்ன பண்ண முடியுமா? அது நம்ம கைது பண்ணணுன்றீங்க? தூக்கி உள்ள போடணுங்க. மத கலவரத்தை உருவாக்குறான் என்னங்க விட்டு வைக்கிறது? தீய சக்தி தானங்க. ஒரு பொய்யை சொல்லிட்டு யாதினமா இருந்தானே யாரா இருந்தானே பிடிச்சி தூக்கி உள்ள போட வேண்டியதானே? என்ன பெரியது? தப்பு பண்ணா யாரா இருந்தானே? அப்போ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆதீனங்கள், நல்லா இருக்கக்கூடிய ஆதீனங்களுக்கும் கெட்ட பேரை உருவாக்குறது இந்த ஆதீனம், மதுரை ஆதீனம். அப்போ நீ வந்து அவங்கவுங்க
நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களுடைய சமயத்தினுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சமயத்துக்கு கருத்துக்களை பதிங்க, மக்களோட அன்பாக இருங்க. அதை விட்டுட்டு இந்த சங்கிகளோட சேர்ந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரும் கெட்டு, உங்கள் புகழும் கெட்டு, உங்களுடைய தரமும் கெட்டு போயிடும். அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த மதுரை ஆதீனம், புது ஆதீனம். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. தேங்க்யூ.